இலவச சீருடை தைக்க பாரபட்சமாக துணி வழங்குவதை கண்டித்து நெல்லை சமூக நலத்துறை மகளிர் தையல் தொழிலாளர்கள் தொழில் கூட்டுறவு சங்க அலுவலக அதிகாரியை முற்றுகையிட்டனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் இலவச சீருடைகள் வழங்கப்படுகிறது. நெல்லை மாவட்டத்தில் சீருடைகளை தைத்து வழங்கும் பொறுப்பை சமூக நலத்துறை மகளிர் தையல் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கம் மேற்கொண்டுள்ளது. இந்த சங்கத்தில் பதிவு செய்த பெண் தொழிலாளர்களுக்கு சீருடைக்கான துணிகள் பிரித்து வழங்கப்படும். ஆனால் முறையாக சீருடை துணிகளை பிரித்து கொடுக்காமல் சிலருக்கு மட்டும் அதிக அளவில் துணிகளை வழங்கி வருவதாக குற்றம் சாட்டி தென்காசி, உக்கிரன்கோட்டை, கயத்தாறு, சங்கரன்கோவில் பகுதிகளைச் சேர்ந்த 100க்கு மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் செவ்வாயன்று அதிகாரி சையத் முகமது பக்ரீனை முற்றுகையிட்டனர். இப்ப துணி எப்ப வருது எப்ப போகுதுன்னு கூட தெரியாது. தேவர்குளம், தென்காசி, வன்னிகலந்தல், சொக்கநாச்சியார்புரம், கயத்தாறு, சங்கரன்கோயில் அங்க இருந்து பிள்ளை எல்லாம் வராங்க. அவங்களுக்கு எல்லாம் எந்த நேரம் வருது என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு கோடிக்கு வீடு கட்டினவங்க எல்லாம் துணி வாங்கிட்டு போறாங்க சார். கூலி சரியா எழுதி போடல போர்டுல. இப்ப எங்களுக்கு கூட்டிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வரவு செலவு கணக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் முறையாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் துணிகள் பிரித்து வழங்கப்படுவதாக சமூக நலத்துறை அதிகாரி முகமது பக்ரீன் விளக்கம் அளித்தார். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சமூக நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.